மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் ரொம்ப முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே பெல்லையும் ஆன் அடிச்சுங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான தமிழகத்தில் பல மாவட்டங்களில் ஒவ்வொரு அறிவிப்புகளையும் ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆன்லைன் பஸ் பாஸ் வழங்கிட நடைபெறும் சிறப்பு முகாம்கள் குறித்து அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதன்படி தென் சென்னை, வட சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆன்லைன் பஸ் பாஸ் வழங்கிட சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 20, 21, 23, 23 ஆகிய நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் இந்த முகாம்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. மேற்படி மாவட்டங்களை சார்ந்த அனைத்து பார்வை மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாற்றுத்திறனாளி நல இயக்குனர் தகவல் வெளியிட்டிருக்காங்க. மேலும் தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகம், தென் சென்னை TMS வளாகம், சென்னை 6,06,000 மாநில வள மற்றும் பயிற்சி மையம், SRTC KK நகர், சென்னை 6,78,000. மேலும் புனித லூயிஸ் செவித்திறன் மற்றும் பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான மேல்நிலைப்பள்ளி அடையாறு, சென்னை 6,20,000. சிறுமலர் பார்வைத்திறன் குறைபாடுகளுக்கான மேல்நிலைப்பள்ளி தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000. வட சென்னையில் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகம், வட சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலையும் சென்னை 6,01,000. அன்பாலயா அறிவுசார் குறைபாடுகளுக்கான சிறப்பு பள்ளி திருவெற்றியூர், சென்னை 6,19,000. மேரி கிளப் வாலா செவித்திறன் குறைபாடுகளுக்கான சிறப்பு பள்ளி அண்ணா நகர் பஸ் டிப்போ அருகில் அண்ணா நகர், சென்னை 6,40,000. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இடங்களில் முகாம்கள் நடைபெற உள்ளது. அறிவிப்பும் நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன். வேணுங்கிற நண்பர்கள் செக் பண்ணி பாருங்க. அதாவது இந்த முகாமில் கலந்து கொள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், கைபேசி, UDID கார்டு அட்டை, குடும்ப அட்டை ஆகியவற்றுடன் நேரில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஓகே என்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.